அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். துரைமுருகன் வீட்டை திறந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். திமுக நிர்வாகிகள் சிலர் முன்னிலையில் வீட்டை திறந்து சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். அமலாக்கத்துறையினர் பல மணி நேரமாக காத்திருந்த நிலையில் தற்போது துரைமுருகன் இல்லத்தில் ரெய்டு தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். அமலாக்கத்துறையினர் தற்போது காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக துரைமுருகனோ அல்லது அவருடைய மகன் கதிர் ஆனந்தோ அனுமதித்த பின் வீட்டில் சோதனை நடத்த காத்திருந்தார். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தார்கள். தற்போது கதிரானந்த் அவர்கள் இமெயில் மூலமாக சோதனை செய்யலாம் என்று இமெயில் அனுப்பியிருக்கிறார். அதன் பின்னராக அந்த இமெயிலை எடுத்து பிரிண்ட் அவுட் செய்து அது திமுக நிர்வாகிகள் முன்னிலையில வீட்டை, அதாவது கதிரானந்த் துரைமுருகன் இருக்கும் வீட்டை ஆய்வு செய்யலாம் என்று அவர் மெயில் அனுப்பியிருக்கிறார். அந்த நிலையில இவர்கள் முன்னிலையில தற்போது இந்த துரைமுருகன் கதிரானந்த் வீட்டை தொடர்ந்து தற்போது அமலாக்கத்துறையினர் உள்ளே சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அந்த இவர்கள் முன்னிலை, அதாவது பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் சுனில்குமார் ஆகியோர் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் வீட்டில் ஆய்வு செய்யலாம் என்று. அதன் பின்னதாக அவர்கள் இப்போது ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். இவர்கள் ஆய்வு உள்ள சென்று கிட்டத்தட்ட பல மணி நேரம் அல்லது ஆய்வு எவ்வளவு நேரம் நடக்கும் என்பது தெரியவில்லை. இதன் மூலமா பல ஆவணங்களும் கூட கைப்பற்ற இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவர்கள் கதிரானந்த் இமெயில் மூலமாக தகவல் அனுப்பியதன் மூலமாக தற்போது இடி அதிகாரிகள் கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் வீட்டில் ஆய்வு, இந்த சோதனை என்பதை மேற்கொள்ள உள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.